உண்மையின் அலசல் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் பைரவி என்டர்டைன்மெண்ட் proudly presents ஜீ தமிழ் சரிகமப்ப லிட்டில் சாம்ப்ஸ் நட்சத்திரங்களின் லண்டன் டூர் 2024. வணக்கம். மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஈரான் தாக்குதலை அடுத்து காசாவில் போரை தொடர இஸ்ரேல் உறுதி. பதில் தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஆலோசனை வழங்கியிருக்கின்றது. உலக நாடுகளின் எச்சரிக்கைக்கு மத்தியிலையும் பிராந்தியத்தில் பதற்றம் உச்சம் பெற்றிருக்கின்றது. இவை சார்ந்துதான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். பதற்றத்தை தணிப்பதற்கான சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்துள்ள போதிலும் ஈரானின் தாக்குதலுக்கான பதில் நடவடிக்கை குறித்து இஸ்ரேல் ஆராய்ந்து வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சாத்தியமான பதில் நடவடிக்கை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இஸ்ரேலிய போர் அமைச்சரவை கடந்த 14ஆம் தேதி கூடிய போதும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் சொல்லியிருந்தது. அந்த அமைச்சரவையால் அங்கம் வகிக்கும் மையவாத இஸ்ரேலிய அமைச்சரான பென்னி கான் சரியான நேரத்தில் ஈரானுக்கு சரியான விலை கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். சிரியாவில் உள்ள துணை தூதரகத்தின் மீது ஏப்ரல் 1 தேதி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் 300க்கு அதிகமான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி படைகளால் இலக்குகளை அடைவதற்கு முன் அந்த ஆயுதங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இந்த தாக்குதலில் தெற்கு இஸ்ரேலில் இருக்கும் இராணுவ தளம் ஒன்றில் சேதம் ஏற்பட்டதாகவும் 7 வயது இஸ்ரேலிய சிறுமி ஒருவர் படுகாயமடைந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூடிய இஸ்ரேலிய போர் அமைச்சரவையை பதில் நடவடிக்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பெற்றிருந்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் அதற்கான காலம் மற்றும் அளவு பற்றி அமைச்சரவையில் பிளவு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனினும் ஈரானுக்கு எதிராக பதில் தாக்குதல் ஒன்றில் அமெரிக்கா பங்கேற்காது என்று அந்த நாட்டு ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் சொல்லியிருந்தார். ஈரான் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பகேரி விடுத்த எச்சரிக்கையில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் பதில் நடவடிக்கை எடுத்தால் எமது பதில் தாக்குதல் இன்றைய நடவடிக்கையை விட மிகவும் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி இஸ்ரேலிய பதில் தாக்குதலுக்கு உதவியினால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் தாக்கப்படும் என்று சொல்லியும் அமெரிக்காவை ஈரான் எச்சரித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பதோடு ஈரானின் தாக்குதல் காசா போரில் இருந்து தம்மை திசை திருப்பாது என்று இஸ்ரேல் ராணுவம் சொல்லுகிறது. இஸ்ரேல் மீது கடந்த 13ஆம் தேதி 300க்கும் அதிகமான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் கொண்டு ஈரான் நடத்திய இந்த தாக்குதலை அடுத்து அமைதி காக்கும்படி உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. பெரும்பாலான தாக்குதல்களை இடைமறித்ததாக இஸ்ரேல் சொல்லுகின்றது. இந்த மாத ஆரம்பத்தில் டமஸ்காலில் உள்ள ஈரான் துணை தூதரகத்தின் மீதான தாக்குதலுக்கு பதில் நடவடிக்கையாக இந்த தாக்குதல் அமைந்திருந்ததோடு இஸ்ரேல் மீது ஈரான் நடத்த முதல் நேரடி தாக்குதலாகவும் இது இருந்தது. எனினும் காசா போர் வெடித்தது தொடக்கம் ஈரான் மற்றும் அதன் ஆதரவு போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு பதற்றம் அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் தாக்குதலுக்கு இலக்கான போதும் கூட ஈரான் ஆதரவு ஹமாஸின் கைகளில் இருந்து தமது பணிய கைதுகளை விடுவிப்பதற்காக காசாவில் எமது தீர்க்கமான நடவடிக்கையில் இருந்து எமது பார்வையை ஒரு கணம் கூட நாம் இழக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் ராணுவ பேச்சாளர் ரியர் அட்மிரல் டேனியல் கஹேரி தெரிவித்திருந்தார். போர் நிறுத்தம் ஒன்றுக்கான முயற்சியில் மத்தியஸ்தர்கள் தொடர்ந்து ஈடுபட்ட போதும் காசா மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமானவர்கள் அடைக்கலம் பெற்றிருக்கும் தெற்கு நகரான இந்த ரபா மீது இஸ்ரேல் படையெடுப்பு ஒன்று திட்டமிடப்பட்டிருக்கின்ற நிலைமை மோசமடைந்து செல்லும் என்று அஞ்சப்பட்டிருந்தது. காசாவில் ஹமாஸ் எனும் எமது பணைய கைதிகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று ஹகரி குறிப்பிட்டிருந்தார். காசாவில் தொடர்ந்தும் 130 பணைய கைதிகள் இருப்பதாகவும் அதில் 34 பேர் மரணித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. ரபாவில் எமது பணைய கைதிகள் இருப்பதோடு அவர்களை மீட்பதற்கு எம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று இராணுவ பேச்சாளர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் காசா முன்னரங்குகளின் போர் நடவடிக்கைகளுக்காக இஸ்ரேல் 2 மேலதிக படைப்பிரிவுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. காசாவில் இருந்து பெரும்பான்மை தரைப்படைகளை இஸ்ரேல் கடந்த வாரம் வாபஸ் பெற்ற நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மத்திய காசாவில் இஸ்ரேல் போர் விமானங்கள் கடும் வான் தாக்குதல்களை நடத்தியதாக காசா அரச ஊடக அலுவலகம் நேற்று சொல்லியிருந்தது.
முற்றுகையில் உள்ள காசாவின் தெற்கில் இருந்து வடக்கில் காசா நகருக்கு செல்லும் கடற்படை வீதி சோதனை சாவடியை இஸ்ரேல் திறந்ததாக வதந்தி பரவியது. அடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் வடக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தனர் என்னும் அதனை இஸ்ரேல் மறுத்திருந்தது. இவ்வாறு சென்றவர்கள் மீது இஸ்ரேல் சூடு நடத்தியதில் தமது மகளின் முகத்தில் துப்பாக்கிச் சூடு பாய்ந்ததாக பாலஸ்தீன தாய் ஒருவர் சொல்லியிருந்தார். இந்த தகவலை பாலஸ்தீன புகைப்பிடிப்பாளர் அட்ரியா தர்ஷ்விஸ் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருந்தார். இதனால் கொல்லப்பட்ட மக்களை கட்டித் தழுவியபடி அழுது கொண்டிருக்கும் அந்த தாயின் புகைப்படமும் வெளியாகி இருந்தது. தெற்கு நகரான ஹான் யூனிஸில் இருக்கும் தனது மனைவியுடன் ஒன்றிணைவதற்கு எதிர்பார்த்திருக்கும் மஹ்மூத் அத்தாக் என்ற பாலஸ்தீனியர் சொன்னது, மக்கள் வெளியேறி இருப்பதாக அவர் தொலைபேசியில் என்னிடத்தில் குறிப்பிட்டார். வடக்கை நோக்கி வெளியேறுவதை இராணுவம் அனுமதிக்கும் வரை அவர் சோதனை சாவடியில் காத்திருக்கின்றார் என்றார். என்றாலும் இந்த பாதை திறக்கப்படுவதான செய்தி உண்மையில்லை என்று இஸ்ரேலிய இராணுவம் AAP செய்தி நிறுவனத்திடம் சொல்லியிருந்தது. ஈரான் தாக்குதலை அடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஐநா பாதுகாப்பு சபை அவசர கூட்டத்தை நடத்திய போது ஈரானுக்கு எதிரான புதிய தடைகளை விதித்த இஸ்ரேல் வலியுறுத்தியதோடு பிராந்தியமே போரின் விளிம்பில் இருப்பதாக ஐநா செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸ் எச்சரித்திருந்தார். பிராந்தியத்திலேயோ அல்லது உலகத்திலேயோ மேலும் போர்களை தாங்க முடியாது என்று வலியுறுத்திய குட்ரஸ் தற்போது பதற்றத்தை தணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக சொல்லியிருந்தார். ஐநாவுக்கான ஈரான் தூதுவர் ஆமிர் சைத் இரவானி டமாஸ்காஸில் உள்ள ஈரான் துணை தூதரக தாக்குதலுக்கான பதில் நடவடிக்கையாக தற்காப்புக்கான இயல்பான உரிமையையே ஈரான் செயற்படுத்தியதாக வலியுறுத்தினார். ஈரான் பதற்றத்தை அதிகரிக்கவோ அல்லது போரையோ நாடவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். எனினும் இஸ்ரேல் தொடர்ந்து உசார் நிலையில் இருப்பதாகவும் நிலைமையை மதிப்பீடு செய்து வருவதாகவும் இஸ்ரேல் ராணுவ பேச்சாளர் ஹகேரி தெரிவித்தார். ஈரானின் தாக்குதலை கண்டித்த G7 தலைவர்கள் அனைத்து தரப்பினர்களையும் அமைதி காக்கும்படி அழைப்பு விடுத்தனர். அவசர போர் நிறுத்தம் ஒன்றின் மூலம் முடியுமான விரைவில் காசா பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவது மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதாக அமையும் என்று ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்ல்ஸ் மைக்கேல் எக்ஸ் சமூக வலைதளத்தில் சொல்லியிருந்தார். இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளியான அமெரிக்காவும் எச்சரிக்கையுடன் இருந்ததாகவும் அமைதி காக்கவும் வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலைமை தீவிரமடைவதை நாம் விரும்பவில்லை என்று வெள்ளை மாளிகை தேசிய பாதுகாப்பு கவுன்சில் பேச்சாளர் ஜார்ஜ் கிரிப்பி குறிப்பிட்டிருந்தார். ஈரான் தாக்குதலை அடுத்து இஸ்ரேலை இரும்பு கவசம் கொண்டு பாதுகாப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மீண்டும் ஒருமுறை கூறிய போதும் ஈரான் மீதான எந்த ஒரு பதில் தாக்குதலும் அமெரிக்கா உதவாது என்று சொல்லி அவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேலின் பொறுப்பேற்ற பதிலடி தொடர்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எச்சரித்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அது தீர்க்கமான மற்றும் சக்தி வாய்ந்த பதிலடிக்கு வழிவகுக்கும் என்று சொல்லியிருந்தார். ஈரான் தாக்குதல் காரணமாக இஸ்ரேலில் பாடசாலைகள் மூடப்பட்டு கூட்டங்கள் நடத்துவதற்கு அல்லாட்டி கூடுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் அவை பெரும் பகுதியில் தளர்த்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் நேற்று தினம் சொல்லியிருந்தது. தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி போர் வெடித்தது தொடக்கம் பிராந்தியத்தில் பதற்றம் தீவிரமடைந்து காணப்படுகிறது. காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்தும் நீடித்து வருகின்றது. மத்திய காசாவில் உள்ள நுரைஸ்ரத் அகதி முகாமில் வடக்கின் மேற்கில் இருக்கும் வீடு ஒன்றை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஞாயிற்றுக்கிழமை இரவு வான் தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று பாலஸ்தீன செய்தி நிறுவனமாக வபா சொல்லியிருக்குது. போர் விமானங்கள் அரபி குடும்பத்துக்கு சொந்தமான வீட்டை தாக்கி இருப்பதோடு அங்கிருக்கின்ற பள்ளிவாசல் ஒன்றை தரைமட்டமாக்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் 68 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு மேலும் 94 பேர் காயமடைந்திருப்பதாக காசா சுகாதார அமைச்சு நேற்று தெரிவித்தது. இதன்படி கடந்த 7 மாதங்களாக நடத்தப்பட்டு வரும் இந்த தாக்குதலில் காசாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை 33,797 அதிகரித்துள்ளது. மேலும் 76,465 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றுக்காக கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி தொடக்கம் எகிப்து தலைநகர் கெய்ரோவில் பேச்சுவார்த்தைகள் நீடித்து வருகின்ற நிலையில் அமெரிக்கா, கட்டார் மற்றும் எகிப்தின் மத்தியஸ்தர்களால் முன்வைக்கப்பட்ட போர் நிறுத்த திட்டம் ஒன்றுக்கு ஹமாஸ் அமைப்பு கடந்த சனிக்கிழமை பதில் அளித்திருந்தது. எனினும் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் இருந்து இஸ்ரேலிய துருப்புக்கள் வெளியேறுவது ஆகிய தமது முந்தைய நிபந்தனைகளில் தொடர்ந்து உறுதியாக இருப்பதாக ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது.
இது போர் நிறுத்த முன்மொழிவை நிராகரிப்பதாக உள்ளது என்று இஸ்ரேல் உளவு பிரிவான மொசாட் குறிப்பிட்டதோடு ஹமாஸ் ஈரானுடனான பதற்றத்தை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்வதாகவும் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் மத்தியஸ்த முயற்சிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக அமெரிக்கா சொல்லுகின்றது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.